சிக்கந்தர் சார், சார் வணக்கம் சார். இப்போ நம்ம தங்கம் விலை வெள்ளி விலை குறித்து தான் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோம். நகைக்கடை உரிமையாளராக உங்ககிட்ட முன்வைக்கக்கூடிய கேள்வி, தங்கத்தினுடைய விலை ஒரு அபரீதமான வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு. வெள்ளியினுடைய விலையும் கூட ஒரு அபரீதமான வளர்ச்சி தான். ஒரு தங்கம் விற்பனையாளரா இதை வளர்ச்சின்னு எடுத்துக்கிறீங்களா இல்ல வீழ்ச்சின்னு எடுத்துக்கிறீங்களா? உங்ககிட்ட வர வாடிக்கையாளர்ல என்ன சொல்றாங்க? உங்களுடைய நிலைப்பாடு என்ன சார் இந்த விலை இவ்வளவு அதிகமா உயர்றதுக்கு? நிலப்படி என்ன அப்படிங்கிறது சார், இப்போ சைனாக்காரங்க நிறைய பாண்டு வாங்கியிருந்தாங்க. இப்போ 90 லட்சம் கோடிக்கு பாண்டு வாங்கியிருந்தாங்க. தங்க பாண்டு தங்க பாண்டு 90 லட்சம் கோடிக்கு வாங்கியிருந்தாங்க. அவங்க போன ஒரு மாதம் 20 நாளைக்கு முன்னால் ஒரு 40 லட்சம் கோடி ரிட்டர்ன் வாங்கிட்டாங்க அவங்க. ஏன்னா அவங்கள அமெரிக்காக்காரன் நம்பிட்டு இருக்க முடியாது. ஒரு இடத்துலையும் போய் போர் தொடங்கிட்டு இருக்காப்புல வச்சுட்டு இருக்காப்புல. அதனால இவங்க நம்பிட்டு இருந்தா சரியே வராது அப்படின்னு சொல்லி 90 லட்சம் கோடி டெபாசிட் பண்ணி வச்சிருந்தாங்க கவர்மெண்ட்ல. அது 40 லட்சம் கோடி ரிட்டர்ன் வாங்கிட்டாங்க. ரிட்டர்ன் வாங்கினால அவங்களுக்கு கொஞ்சம் ஏன்னா பூரம் பணமும் அவங்க அமெரிக்கா சைனாக்காரங்க மாதிரி நிறைய நாட்டுக்காரங்க டெபாசிட் நிறைய பண்ணி வச்சிருக்காங்க. அந்த நாட்டுக்காரங்களே அந்த நாட்டு மக்களே நிறைய பேர் டெபாசிட் பண்ணி வச்சிருக்காங்க. எல்லாமே இப்போ ரிட்டர்ன் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. 4 நாளைக்கு முன்னால் கூட பாஸ்போர்ட் அங்கே உள்ளவங்களே அமெரிக்காக்காரங்களே நான் ஒரு 1500 பேர் பாஸ்போர்ட் வாங்கி ரிட்டர்ன் வாங்கி அந்த டெபாசிட் பணத்தை வாங்கிட்டு போய் அடுத்த நாட்டில் போய் நம்ம முதலீடு போட்டா என்ன அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு ஆயிட்டாங்க. சார் சர்வதேச பொருளாதாரம் கேட்டீங்கன்னா இல்ல சர்வதேச பொருளாதாரம் சரி இல்ல நீங்க பேசுறது கேக்குது. சர்வதேச பொருளாதாரம் சரி, ஆனா நம்ம முன்வைக்கக்கூடிய கேள்வி, இந்த விலை ஏற்றம் அப்படின்றத நீங்க ஒரு விற்பனையாளரா இதை ஒரு வளர்ச்சின்னு எடுத்துக்கிறீங்களா? காலம் மாறிக்கிட்டே இருக்கு, சோ இந்த விலை சரியானதா அப்படின்னு எடுத்துக்கிறீங்களா? இல்ல விலை ஏறுறதுனால வாடிக்கையாளர் குறையிறாங்க, எங்களை போன்ற விற்பனையாளர்களுக்கு இது ஒரு வீழ்ச்சி அப்படின்னு நீங்க எடுத்துக்கிறீங்களா? அந்த கேள்விக்கான பதில். வியாபாரம் பொதுவாக ஒரு 10 நாள் வியாபாரமே இல்லை, வீழ்ச்சி தான். பொதுமக்களால் 2 கிராம் கம்மல் கூட வாங்க முடியல. 2 கிராம் கம்மல் கூட வாங்க முடியல. 2 கிராம் கம்மல் நாங்கள் கூலி சேர்த்தா 30,000 32,000 சொன்னா 25,000 பழைய மாதிரி கேட்காங்க. ஆமா, அதனால பொதுமக்கள் எப்படி இருந்தா எப்படி எல்லாம் பார்த்துட்டு போறாங்களே தவிர வாங்க மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை இருந்தாலும் இப்போதைக்கு தேவை இருந்தாலும் விலை குறையட்டும், நாங்க 1 மாசம் 2 மாசம் கழிச்சு வாங்கிக்கிட்டோம், அந்த கண்டிஷனுக்கு வந்துட்டாங்க. இப்போ நிறைய அரங்கத்துல நிறைய விருந்தினர்கள் வந்திருக்காங்க. இன்னைக்கு சொல்லுங்க 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 சொல்லுங்க. இப்ப அந்த கல்யாணம், முக்கியமான கல்யாணம் வச்சிருக்கவங்க கூட இன்னைக்கு வாங்க முடியாத சூழ்நிலை இருக்காங்க. அவங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள்ட்ட பேசியிருந்தாங்க, ஒரு மாசம் கழிச்சு கொடுக்கணும், 2 மாசம் கழிச்சு கொடுக்கணும். அந்த சூழ்நிலைக்கு பொண்ணு கிட்டாங்க கொஞ்சம் இறங்கி போயிட்டாங்க. அவங்களும் இந்த ரேட்டு இருக்கிறதுனால சரி பரவாயில்ல, 2 மாசம் 3 மாசம் கழிச்சுனாலும் எங்களுக்கு தாங்க, இப்போ கல்யாணம் முடிச்சுக்கிடும், அந்த கண்டிஷனுக்கு வந்துட்டாங்க அவங்க. அதெல்லாம் சரிதான். ஆனா இப்ப பொருளாதார நிபுணர்கள் பேசும்போது இந்த விலை இன்னும் உயரத்தான் செய்யும். திரு கண்ணன் சார் நம்ம கிட்ட இருக்காங்க. அவங்க சொல்லும் போது கூட ஒரு பவுன், ஒரு சவரன் 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் போகும் அப்படின்னு அவங்க கணிக்கிறாங்க. அப்போ 3 லட்சம் ரூபாய் அளவுக்கு ஒரு சவரன், ஒரு பவுன் தங்கத்தினுடைய விலை ஏறும்போது இந்த நிலைமையை ஒரு நகைக்கடை உரிமையாளர்களோ அல்லது விற்பனையாளர்களோ எப்படி சமாளிக்க போறீங்க? ஏன்னா ஒரு பக்கம் விற்பனை இல்லை அப்படின்ற ஒரு கவலையும் இருக்கு, மற்றொரு பக்கம் விலையும் அதிகரிக்கிறது. நீங்க என்ன பண்ணுவீங்க சார்? இப்போ $5,000 $5,900 ஓடுது. $5,500 தாண்டினாதான் அதை பத்தி நம்ம எவ்வளவு கூடுது குறையுங்க சொல்ல முடியும். $5,501 வந்துட்டாலே அது சார் சொன்ன மாதிரி $7,000 கிட்ட வந்துடும். கேட்டல, $5,500 தாண்டினாதான் அது நம்ம சொல்ல முடியுமே தவிர இப்போ நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா $4,000 இருக்கல, $4,500 வரும்னு சொன்னாங்க, வந்தது. $4,500 தாண்ட பிறகு $5,000 வந்து $5,000 வந்துட்டு இப்போ. ஓகே சார், புரியுது. அங்க உள்ள அமெரிக்காவோட இப்ப எல்லாருமே டெபாசிட் பண்ணவங்க பூரா திருப்பி வாங்கிட்டு இருக்கனால அதோட வேல்யூஷன் அவங்களுக்கு குறைஞ்சிட்டு இருக்கு. அவங்க அடுத்த போய் ஜப்பான்காரன்ட்ட போய் கடன் கட்டு கிடக்காங்க, ஜப்பான்காரங்கள்ட்ட போய் கடன் கேட்காங்க. அந்த சூழ்நிலை இருக்கு. அவங்களும் இப்போ ரொம்ப பொருளாதாரத்தில் ரொம்ப இதாக தான் இருக்காங்க. அங்கேயும் பொதுமக்கள் ரொம்ப இதாக தான் இருக்காங்க. இப்போ நம்ம கூட இன்னைக்கு 10% 15% 10% இருந்து 30% தாலுக்கு கூட்டியிருக்கோம். நம்ம இந்தியா தால்னா இந்த பருப்பு
பருப்பு கூட இன்னைக்கு 30%, 10% 30% வரி கூட்டியிருக்கோம். அதான் இது அப்போ வீழ்ச்சின்னு தான் நீங்க சொல்றீங்க. தங்கத்தினுடைய விலை ஏற்றம் வந்து வளர்ச்சி கிடையாது. ஒரு நகைக்கடை உரிமையாளர் எங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு வீழ்ச்சி தான், விற்பனை ரொம்ப மந்தமாகிருச்சு அப்படின்றது உங்களுடைய கருத்தா இருக்கு. சரி, நான் தொடர்ந்து வரேன், உங்ககிட்ட வரேன். சிக்கந்தர் சார், சார், இப்ப தங்கத்தின் மீதான மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஆர்வம் அதிகரிச்சிருக்கு. ஒரு பக்கம் விலை ஏறுது, இருந்தாலும் கூட மக்கள் தினசரி தங்கம் வாங்கக்கூடிய அளவையும் அதிகரிச்சிருக்காங்க. ஆனா தங்களுடைய தொகை அதிகமா இருக்கு, தங்கம் வாங்கக்கூடிய எண்ணிக்கை குறைவா இருக்கு. தங்கம் உங்களுடைய பார்வையில ஒரு சிறந்த முதலீடா? ஏன்னா பொருளாதாரம் குறித்தெல்லாம் நீங்க பேசுனீங்க. அப்போ நீங்க சொல்லக்கூடிய கருத்து சரியா இருக்கும். ஒரு நகைக்கடை விற்பனையாளர் உரிமையாளரும் கூட தங்கம் ஒரு சிறந்த முதலீடா இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல? முதலீடு இப்போ எங்கேனாலும் நம்ம தங்கம் இருந்தால் தான் எந்த ஸ்டேட்லாலும் கொண்டு போய் விற்று சேல் பண்ணிக்கலாம். இங்கே உள்ள கேரளாவில் போய் விற்றுக்கலாம், கேரளாவில் மகாராஷ்டிராவில் போய் விற்றுக்கலாம். எங்கேனாலும் தங்கம் ஒன்று தான் அந்த மாதிரி விற்க முடியாது, எந்த பொருளும் விற்க முடியாது. சொல்லுங்க. இங்கே உள்ள சொத்தை கொண்டு போய் கேரளாவில் கொண்டு விற்க முடியாது, கேரளாவில் உள்ள சொத்தை இங்கே கொண்டு விற்க முடியாது. தங்கம் வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் எங்கேனாலும் வாங்கலாம், எங்கேனாலும் விற்கலாம். அது தங்கம் மட்டும்தான் விற்க முடியும், வாங்க முடியும். வேற எந்த பொருள் வாங்க முடியாது. எந்த ராத்திரியும் காசாக்க வேண்டிய பொருள் ஒரே பொருள் உலகத்துல தங்கம் தான். அதே வேல்யூஷனுக்கு போட்டு விற்கலாம். அன்னன்னைக்கு என்ன வேல்யூஷனுக்கு அந்த இது விற்கலாம். சொத்துக்கள் கூட அந்த மாதிரி விற்க முடியாது. தங்கம் மட்டும் இன்னைக்கு சார் சொன்ன மாதிரி 3 லட்சத்துக்கு போனாலும் 2,95,000 பழசு வித்துக்கலாம். ஆமா, வியாபாரங்கள் இப்போதைக்கு உங்களுக்கு வந்து ஒரு 10% தான் நடக்குது, 90% இல்ல. இப்போ ஒரு வாரம் 10 நாள் காலமா ஒரு 10% தான் நடக்குது. இல்ல, இப்போ தங்கத்தினுடைய விலை அப்படின்றது கடந்த ஆண்டு நவம்பர்ல இருந்தே அது ஒரு அபரிதமான வளர்ச்சியை பார்க்க முடியுது தினசரி. இப்போ ஒப்பீட்டு அளவுல இப்ப கடந்த 10 நாட்கள்ல தான் வியாபாரம் இல்லை அப்படின்றது இதுக்கு வேறு காரணங்களா, இல்ல தங்கத்தினுடைய விலையேற்றம் தான் காரணமா, நேரடி காரணமா? விலையேற்றம் தான் சார் காரணம். விலையேற்றம் தான் காரணம். அதனாலதான் வியாபாரம் கம்மியா இருக்கு. விலையேற்றம் ஒரே காரணத்தை நல்லா இருக்கு. 11,000 இருக்கையில கூட நல்லா வியாபாரம் நடந்தது. போன மாசம்லாம் 11,000, 11,500, 12,000 உள்ள நடக்கிற வியாபாரம் பிசினஸ் நல்லா இருந்தது. திடீர்னு ஒரு பவுனுக்கு ஒரு கிராமுக்கு 3,000 கூட்டிட்டுனா 21,000 பவுனுக்கு கூட்டிட்டுலாம். அதனால வியாபாரம் கொஞ்சம் 20%, 25% தான் வியாபாரம் நடக்குது. ஒரு அளவுக்கு வரைக்கும் வாங்குதாங்க. சொல்லுங்க. ஆமா, ஒரு அளவுக்கு வர இவ்வளவு தூரம் போகணும் பார்த்து மக்கள் ஒரு நிதானம் ஆன பிறகு வாங்குமென்னு ஒரு ஐடியால இருக்காங்க. சரி, பெரிய மார்க்கெட் வரட்டுமே, என்னதான் அவன் பார்ப்போமே, கூடினாலும் சரிதான் குறைஞ்சாலும் சரிதான், அது என்ன ரேட் வருதான்னு பார்த்துக்கிட்டு நம்ம யோசிச்சு வாங்குமே. எல்லாம் மக்கள் நல்லா சுதாரிப்பா இருக்காங்க. மக்கள் வந்து பொதுவா சொல்றேன், எனக்கு தெரிஞ்ச அளவுல கொஞ்சம் சுதாரிப்பா இருக்காங்க. ஆமா சார். சரி, ஓகே.